ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். இது மைக்ரோவேவில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் மைக்ரோவேவோட கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2 கப் அரிசிக்கு இவங்க பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளரும் எடுத்துக்கலாம். 2 டம்ளருக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் 3/4 தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு நெய் தேவை. நமக்கு நெய் தேவை, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தேவை. 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம மைக்ரோவேவில் பண்ணுறோம். இப்போ நான் இது வச்சுருக்கிறது மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு இந்த பருப்பை நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன். இதை நான் ஒரு 1 மினிட் மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். இப்போ மைக்ரோவேவில் நான் வச்சுட்டேன். இப்போ ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பருப்பு நம்ம வறுத்தாச்சு. இப்போ அரிசியோட மிக்ஸ் பண்ண போகிறேன். அரிசி நல்லா கழுவி, இப்போ நம்ம அரிசி பருப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அளந்து தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்பு. இதுக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். இது நல்லா குழையாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம். இதில் கொஞ்சம் நான் ஏலக்காய் தூள் போடுறேன். இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ இது இந்த குக்கர் மைக்ரோவேவ் குக்கர். அதனால் இதோட கண்டெய்னர் தான் மைக்ரோவேவ் சேஃப் இது. அதனால் இதை நம்ம இது அதோட மூடி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். மைக்ரோவேவில் ஹை பவரில் 10 மினிட்ஸ் பண்ணலாம். இப்போ மைக்ரோவேவில் வச்சாச்சு. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இப்போ 10 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கணும். அதை நம்ம மைக்ரோவேவ்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 2 கிளாஸ் வெல்லத்துக்கு இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மைக்ரோவேவில் நம்ம சூடு பண்ணி அப்படியே காய்ச்சிக்கலாம். இதெல்லாம் கரையணும். கரைச்சி நம்ம இதில் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம், இப்போ 15 மினிட்ஸ் நான் வச்சேன். 10 மினிட்ஸ் பத்தலை, அதனால 15 மினிட்ஸ் வச்சேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இன்னும் வேகலை. இன்னும் பாருங்கள். ஏன்னா நம்ம யூஸ்வலாக அரிசிக்கு கரெக்டாக தண்ணி வச்சு நம்ம 15 மினிட்ஸ் வைப்போம். இது அரிசியும் பருப்பு தண்ணி நிறையா இருக்குது இல்லையா. இன்னொரு நம்ம ஒரு 10 மினிட்ஸே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குழையணும். இந்த தண்ணி நிறையா ஊற்றிருக்கிறதுனால நமக்கு குழையணும். அதனால் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அரிசி வைக்கிறதுக்குள்ளே இதை நான் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை சூடு பண்ணிவிட்டு வரேன் மைக்ரோவேவில். இதில் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் கரைச்சிக்கலாம் நம்ம மைக்ரோவேவில் வச்சு. இப்போ இது நம்ம நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இன்னும் இதில் ஏதாவது தூசி இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். அதனால் வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்டீல் கண்டெய்னர் இது மைக்ரோவேவ்து. இது கொஞ்சம் உங்களுக்கு யூஷுவல் மைக்ரோவேவ் கண்டெய்னரை விட இது கொஞ்சம் லேட் ஆகுது. செராமிக்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். இந்த கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கூட ஆகுது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற டைமிங் இதுக்கு எனக்கு 4 மினிட்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக 2 மினிட்ஸ் நீங்கள் செராமிக்கில் வச்சாலே உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது 22 மினிட்ஸ் ஆச்சு.
பாருங்கள் 22 மினிட்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொலைய வேக வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் வந்து பால் ஊற்ற போகிறேன். பால் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 25 மினிட்ஸ். இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறேன். இதை வந்து நம்ம இன்னொரு 3 மினிட்ஸ் தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ டோட்டலாக 6 கிளாஸஸ் வாட்டர் வந்து ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு கிளாஸ் பால் ஊற்றிருக்கோம். இது மைக்ரோவேவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நமக்கு குவான்டிட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் ஸ்டவ்வை காட்டிலும். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வந்து பாருங்கள், நல்லா வந்து நம்ம கொலைய சாதம் வந்து நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து இதை வந்து நான் கொஞ்சம் கலந்து விடலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வைக்கலாம். 5 மினிட்ஸ் கொஞ்சம் நிறையா, 3 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது. நம்ம முதல்ல வந்து முந்திரி போட்டு ஒரு 1 மினிட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இது 1 மினிட் நான் வைக்கிறேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் நல்லா வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சையும் வந்து வறுத்து அதையும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது வந்து 1 மினிட் தான் நான் வச்சேன். 1 மினிட்ல வந்து நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாது. இது வந்து நான் ஒரு 1/2 மினிட் மட்டும் வைக்கிறேன். இப்போ கலந்து அதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் கலந்துக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் தூள் வந்து இதில் போட்டுட்டு கலந்துடுறேன். ஆக்சுவலாக ஏற்கனவே ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது வந்து நான் வெல்லத்தில் போடணுன்னு மறந்துட்டேன். அதனால் வந்து தூள் பண்ணி இதில் நான் கலந்துடுறேன். இப்போ முந்திரி திராட்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதையும் நம்ம கலந்து ஃபைனலாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் நம்ம. இப்போ வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். நெய்யெல்லாம் கூட வந்து நல்லா பிரிஞ்சு காட்டுது. நமக்கு இதுக்கு வந்து ரொம்ப நெய்யும் தேவைப்படாது. நான் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸை கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வந்து நமக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது மைக்ரோவேவில். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.